பொறாமையின் கணைகள் வீசப்படும் போது நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது வந்து சண்டை போடக்கூடாது. போய் அவர்களோட போராடிட்டு டிட் ஃபார் டேட் அப்படி கொடுக்கறது இல்லை. பழிக்கு பழி செய்யணும் அப்படின்னு இறங்குறது கிடையாது. அந்த வேலையை நம்ம செய்யவே கூடாது. ரெண்டாவது, நாம வந்து செய்யற வேலையை நிறுத்தவே கூடாது. ஐயோ அவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க, நம்ம இப்படியே இதோட அடங்கிக்கலாம், நம்ம இதுக்கு மேல வளரக்கூடாது, நம்ம இதுக்கு மேல பெருக வேணாம், எதுக்கு எல்லாருடைய எரிச்சலுக்கும் நம்ம காரணமாகணும், இதோட நிறுத்திக்கலாம், அப்படி செய்யவே கூடாது. செஞ்சீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க. வாக்குத்தத்தம் பண்ணது மனுஷன் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணது கர்த்தர். ஆசீர்வதிக்கிறதும் மனுஷன் இல்ல, ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். நீங்க எங்க மனுஷனை பார்த்து பயப்படுறீங்க? அவன் எரிச்சல் ஆகிட்டு போட்டோம், நீங்க பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருங்க, நீங்க பெருகிட்டே இருங்க, நீங்க கட்டிக்கிட்டே இருங்க, நீங்க பெருகிட்டே இருங்க, நீங்க விஸ்தாரமாயிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஒரு நாள் வரும், எரிச்சல் அடைகிறவன் எல்லாருக்கும் ஒரு நாள் பேட்டரி டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் சண்டை போட மாட்டான். வேதம் சொல்லு, கடைசியில் எந்த ஈசாக்கோட போராடி சண்டை போட்டு மண் எடுத்து மூடி தண்ணி எங்களுதுன்னு கிளைம் பண்ணாங்களோ அதே ஆளுங்க ஒரு நாள் வந்து சமரசம் பண்ணாங்க, சமாதானம் பண்ணாங்க. எப்பா நீ எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத, நாங்களும் என்ன பண்ண மாட்டோம், தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அந்த நாள் வர்ற வரைக்கும் விசுவாசமா தொடர்ந்து முன்னேறுங்க. அதுக்கு கர்த்தர்ட்ட பலன் கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர்ட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி பொறாமையா பேசும்போது, எரிச்சலா பார்க்கும்போது தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு என்ன தாங்க, பலன் தாங்க. சில பேர் ரொம்ப பயந்துடுறோம், அப்படியே பார்க்குற பார்வையே நம்மளை எரிச்சற மாதிரி பார்க்குறாங்க. அவன் பார்வை, அவன் கண்ணுங்க, பார்த்துட்டு போட்டோம் விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த வேலையை பாருங்க, தோண்டிக்கிட்டே இருங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை செஞ்சுட்டே இருங்க. கர்த்தர் ஒரு நாள் இந்த போராட்டத்திற்கு என்ன செய்வார், முடிவை உண்டு பண்ணுவார். பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, இந்த மாதிரி நம்மளை வந்து மனதை வந்து டிப்ரெஸ் பண்ணி நம்மளை முன்னேற விடாம தடுக்கணும். அதான் அவனுடைய நோக்கம். முதல் கிணறு வெட்டும் போது தண்ணி வர்ற வரைக்கும் அமைதிதான், தண்ணி வந்த உடனே எங்களுதுன்னு கிளைம் பண்ண உடனே நமக்கு ஒரு மாதிரி சோர்வாயிடும். என்னடா இவ்வளோ வேலை செஞ்சு அப்பா விட்டு போனதையும் குடிக்க முடியல, நம்ம வெட்டினதையும் என்ன பண்ண முடியல, குடிக்க முடியல, என்ன தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கானுங்களே, அப்போ வேணாம் போ அப்படின்னு உட்கார்றதுக்கு தான் மனசு சொல்லும். ஆனால் கருத்து சொல்லுவேன், நீ போ, வாக்குத்தத்தம் கொடுத்தது நான், உடன்படிக்கை செய்தது நான், கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நடத்தி செல்வேன், நீ போப்பா, நீ முன்னாடி வேணும்னு எடுத்துட்டு போன விடு, உனக்காக நான் இன்னும் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் நான் உனக்காக செய்வேன். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க பா.